அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஒரு ஜாதகத்தில 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, அந்த ஜாதகருக்கு சமூகத்தில கிடைக்க வேண்டிய உயரிய மரியாதை கிடைக்கும். பொதுவா 7ஆம் பாவம்னா நம்ம திருமணத்த மட்டுமே பேஸ் பண்ணக்கூடாது. 7ஆம் பாவங்கிறது 2வது குழந்தைய சொல்லும். 7ஆம் பாவங்கிறது சமூகத்த சொல்லும். 7ஆம் பாவங்கிறது பார்ட்னர சொல்லும். 7ஆம் பாவங்கிறது வாடிக்கையாளர சொல்லும். அப்போ 7ஆம் பாவ தசாபுத்தி நடந்தா, அந்த ஜாதகருக்கு வயத பொறுத்து இத்தன விஷயங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் சொல்லணும். இப்போ ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு திருமணம் மட்டும் கிடையாது. இந்த காரகத்துவங்கள் எல்லாமே ஜாதகருக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். எது முதல்ல கிடைக்குதோ, அது அவருக்கு நிலைக்கும். மத்த விஷயங்கள்லாம் அவருக்கு பாதிப்ப குடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.